SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் விரைவில் அம்பலம், வெளிவரப்போகும் உண்மைகள். ராஜபக்சர்களிடையே மோதல், அரசியலில் முக்கிய புள்ளிக்கு தடை. தீயுடன் சங்கமமானது மாவையின் உடல். மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழரசு கட்சியின் துரோகிகள். காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பதாகையால் சர்ச்சை. அமெரிக்க தேசிய கீதத்துக்கு எதிர்ப்பை வெளியிட்ட கனேடியர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள வழிமுறை மற்றும் அதன் உண்மையான விவரங்கள் சில நாட்களில் வெளிப்படும் என்று கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் தலைவர்கள் தங்கள் நேர்மையையும் பொறுப்பையும் மறந்து அதிகாரத்தை பெறவும் பராமரிக்கவும் எவ்வளவு ஊழல் நிறைந்த விரும்பத்தகாத மற்றும் அழிவுகரமான செயல்களை செய்தார்கள் என்பது தற்போது வெளிப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலும் அத்தகைய ஒரு அழிவுகரமான செயல் என்றும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த நபர்கள் உண்மையை மறைக்க எவ்வளவுதான் முயன்றாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள வழிமுறையும் அது பற்றிய உண்மையும் குறுகிய காலத்தில் வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மரணத்திற்கு பிறகு அவரது உடல் பதப்படுத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் பிரதேச சபாநாயகர் அஜித் ராஜபக்ச கூறியதற்கு ராஜபக்ச குடும்பத்தினரிடையே கடும் எதிர்ப்பு எழுந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ராஜபக்சர்களின் இந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் பங்கேற்க கூடாது என்று அவருக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டதாக தெரியவருகிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆரோக்கியமான நிலையில் உயிரோடு இருக்கும்போது அவரது மரணம் குறித்து கருத்து வெளியிட்டதானது ராஜபக்சர்களிடையே விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி இவ்வாறான அபசகுணமான கருத்தை வெளியிட்டமைக்காக அஜித் ராஜபக்சவை எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் பங்கேற்க கூடாது என்று ராஜபக்ச தரப்பினர் தடை விதித்திருக்கலாம் என்று சமூக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. மாவை சேனாதிராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜா உடல்நலக் குறைவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கடந்த 3 நாட்களாக பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை இறுதிக்கிரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மதியம் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இழப்பு தமிழ் அரசியல் களத்தில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான மக்களின் வெறுப்பையும் சம்பாதித்துள்ளது. சுகையினம் காரணமாக கடந்த 28ஆம் தேதி யாழ்ப்பாண வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாவை சேனாதிராஜா 29ஆம் தேதி தனது 82வது வயதில் உயிரிழந்தார். இவ்வாறான நிலையில் மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு கட்சியின் துரோகிகள் என பெயரிடப்பட்ட பதாகை மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்து பதாகையானது வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் மக்கள் என தெரிவிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் என்று பலதரப்பட்டோரின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மாவையின் இறப்பு உடல்நலக் குறைவை தாண்டி மன அழுத்தத்தால் ஏற்பட்ட ஒரு விடயம் என்று அனைவராலும் தொடர் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மாவையின் உறவினர்களும் சில அரசியல் தலைமைகளை மாவையின் இறுதிக் கிரிகைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று எச்சரித்திருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. இவ்வாறு எச்சரிக்கப்பட்டவர்கள் இறுதிக் கிரிகைகளில் கலந்து கொள்ளாத நிலையில் ஒருவேளை இவர்களின் தொடர் அழுத்தத்தின் காரணமாகத்தான் மாவை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சமூக ஊடகங்கள் உட்பட அதே கட்சியை சார்ந்த முன்னாள் உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்திருந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது குறித்த பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான தமிழ் மக்களின் ஆதங்கத்தையும் மற்றும் கோபத்தையும் வெளிப்படையாக காட்டுவதாக சிலர் சமூக ஊடகங்களில் கூறி வருகின்றனர். உலகச் செய்திகள். அமெரிக்காவின் தேசிய கீதத்திற்கு கூக்குரல் எழுப்பி எதிர்ப்பு வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற ஐஸ் ஹாக்கி போட்டியொன்றின் போது இவ்வாறு அமெரிக்க தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது கனடிய ரசிகர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். ஒட்டாவா செனட்டர்ஸ் ஹாக்கி அணியின் ஆதரவாளர்கள் இவ்வாறு தங்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். கனடிய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிப்பதாக அறிவித்துள்ளது. கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி அறவீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் முதல் இந்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் விரைவில் அம்பலம், வெளிவரப்போகும் உண்மைகள். ராஜபக்சர்களிடையே மோதல், அரசியலில் முக்கிய புள்ளிக்கு தடை. தீயுடன் சங்கமமானது மாவையின் உடல். மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழரசு கட்சியின் துரோகிகள்.
காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பதாகையால் சர்ச்சை. அமெரிக்க தேசிய கீதத்துக்கு எதிர்ப்பை வெளியிட்ட கனேடியர்கள்.